சாக்லேட் ப்ரௌன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 225 ml பட்டர் நல்லா உருக்குனது, இதோட 1 கப் ரெகுலர் சுகர், 1 கப் ப்ரௌன் சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ளஃபியாக வந்து எக்கை அடிச்சாச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை ப்ரூ பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொக்கோ பவுடர், ஒரு 3/4 கப்பு கொக்கோ பவுடர், ஒரு கப் மைதா. நான் சால்டட் பட்டர் போட்டிருக்கிறதுனால சால்ட் வந்து ஒரு 1/2 பிஞ்ச் சேர்க்கணும். நான் இப்போ சேர்க்கல. இன்கேஸ் சால்டட் பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா 1/2 பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இந்த காஃபி பவுடர் வந்து சாக்லேட்டை வந்து இன்னும் டென்ஸ்டாக வந்து நமக்கு டேஸ்ட் பண்ண வைக்கும். ரொம்ப ராயல் சாக்லேட்டாக நமக்கு தெரியும். ஸோ இதில் காஃபி டேஸ்ட்டு வரவே வராது. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கிற கொக்கோ பவுடர்லேருந்து எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இதில் டார்க் சாக்லேட் ஒரு 1/2 கப்பு, 1/2 சங்க்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள். ப்ரௌனி மிக்சர் ரெடி. ஆல்ரெடி கேக் டின் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாஷ்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் இதை ஊற்றிடலாம். சூப்பரான ப்ரௌனி பேட்டரை வந்து நம்ம வந்து டின்னில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து அவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஃபஜ்ஜியான ப்ரௌனி நமக்கு ரெடி ஆகிடும். பேக் பண்ணிவிடுவோம்.